Prediger an. 11:9. 11:9. 11,9. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். Du junger Mensch, genieße deine Jugend und freu dich in der Blüte deines Lebens. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. Tu, was dein Herz dir sagt und was dein Auge gefällt. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. Aber sei dir bewusst, dass Gott dich für alles zur Rechenschaft ziehen wird. Halleluja. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். Yes. Aris, kannst du beten? Nein? Okay. Ja. Kannst du. So freue dich jüngling in deiner Jugend und lass dein Herz guter Dinge sein in deinen jungen Tagen. Tu, was dein Herz gelüstet und deinen Augen gefällt und wisse, dass dich Gott und das alles vor Gott ziehen wird. Beten, kannst du beten? Lieber Gott, ich danke dir für den Tag heute, dass du uns zusammenkommen lassen hast. Ich wünsche auch, dass die Jugendlichen diese Worte auf die Herzen nehmen und dass wir uns danach richten. Ich wünsche auch, dass unsere Wünsche von Erfüllung gebracht werden, wir in deinen Worten auch leben. ஆமென், ஆமென். ஸோ இந்த வாலிப பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இந்த வார்த்தை இன்றைக்கு ஊடுருவ வேண்டும். கர்த்தாவே, பரமபிதா, கிருபையாய் இந்த பிள்ளைகளை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை பார்க்கும்போது இதில் ஒரு வசனம் இருக்கிறது. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்கிறது. Im Vers steht, aber sei dir bewusst, dass Gott dich für alles zur Rechenschaft ziehen wird. நாம் என்ன செய்தாலும் இந்த பூமியிலே ஆண்டவர் அதை கவனிக்கிறார். Egal was wir auf dieser Erde tun, Gott schaut gut zu. செய்கிற நன்மைகள் எல்லாம் ஆண்டவருடைய அங்கே ஞாபக புத்தகத்திலே வரும், அவருடைய புத்தகத்திலே. Egal welches Fehler wir machen, die sind im Buch eingetragen. அதே நேரத்திலே நம்முடைய தவறுகளையும் அவர் என்ன செய்கிறார்? ஒரு புத்தகத்திலே குறித்து வைக்கிறார். Auch unsere ganzen Sünden wird er in ein Buch aufschreiben. அதனால எந்த மனுஷனும் தப்பவே முடியாது. எந்த மனுஷனும் தப்ப முடியாது. Kein Mensch kann entkommen. ஆனா வாலிப பிள்ளைகளை குறித்து ஏன் இப்படி சொல்லுகிறார்? Warum sagt er dies zu den Jugendlichen? ஏன்னு சொன்னால் வாலிப பிள்ளைகளை குறித்த ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீத புத்தகம் 127 சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தையை பாருங்கள். Psalm 127. 127 சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 4வது வசனம். இதோ பிள்ளைகள் படி. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Auch Kinder sind ein Geschenk des Herrn. Wer sie bekommt, wird damit reich belohnt. பதிலா Kinder sind ein Geschenk von Gott. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு நமக்கு ஒரு சிலாக்கியம், ஹெரிட்டேஜ். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பரிசு பிள்ளைகள். ஆமென். அதனால தான் இந்த வாலிப பிள்ளைகளை குறித்து வேதத்திலே தேடி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா மிக அருமையான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Kinder sind ein Geschenk Gottes und wenn man in der Bibel guckt, stehen sehr viele Verse über die Jugendlichen. இந்த வாலிப பிள்ளைகள் பிறக்கும் போது ஆண்டவர் எப்படி அந்த கருவை கண்டார் என்று வேதத்தில் இருக்கு. In der Bibel steht, wie Gott bereits das Kind im Mutterleib gekannt hat. வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்ல, நாம் எல்லாரும் பிறக்கும் போது நம்முடைய கருவை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். Nicht nur die Jugendliche, sondern jeden Menschen hat Gott bereits im Mutterleib gesehen. அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ச்சியிலும் ஆண்டவர் அவர்களை கவனிக்கிறார். Gott hat jeden Tag den Wachstum des Kindes beobachtet. அதனால தான் இந்த வசனம் இப்படி சொல்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், 127 கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Auch Kinder sind ein Geschenk des Herrn, wer sie bekommt, wird reich damit belohnt. பழைய ஏற்பாட்டிலே பிள்ளைகள் என்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
Im Alten Testament sind Kinder ein großer Segen, புதிய ஏற்பாட்டிலும் அப்படித்தான். auch im Neuen Testament. ஆனா பழைய ஏற்பாட்டிலே பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் பிறக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதமாக கருதினார்கள். Im Alten Testament sind sehr viele Kinder geboren und deshalb war es wie ein Segen. இதை நீங்கள் ஆதியாகமம் எஸ்தர் மோசஸ்ல 30ஆம் அதிகாரம் 2வது 18வது வசனத்திலே நீங்க பார்க்க முடியும். Das könnt ihr im 1. Moses. வாலிப பிள்ளைகள் குறிச்சு வச்சு கொள்ளுங்க. 30ஆம் அதிகாரம் 2வது 18வது வசனத்திலே இதை நீங்க பார்க்க முடியும். 1. Kapitel 30, 82. Kapitel 30, 1. Moses 82. அதிலே நீங்கள் அதை பார்க்க முடியும். Dort könnt ihr dies nachlesen. ஒரு இடத்திலே ஏசாவும் யாக்கோபும் சந்திக்கிறார்கள். An einem Ort haben sich Esau und Jakob getroffen. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே. 1. Moses 33. 5. அந்த இடத்திலே யாக்கோபுடைய நிறைந்த பிள்ளைகளை ஏசா பார்க்கிறான். Da hat Esau die Kinder von Jakob gesehen. அதிகமான பிள்ளைகள் யாக்கோபுக்கு இருந்தது ஏசா பார்க்கிறான். Er hat sehr viele Kinder gehabt, also Jakob. அப்பொழுது ஏசா கேட்கிறான், இது யாருடைய பிள்ளைகள் என்று கேட்கிறான். Dann hat Esau gefragt, wem gehören die ganzen Kinder? அவன் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபு சொல்கிறான், இது தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று. Er sagt, das ist der Segen, den Gott mir gegeben hat. அதனால ஒரு பிள்ளை பூமியிலே பிறக்கும் போது அது ஆசீர்வாதமாகத்தான் பிறக்கிறது. Wenn ein Kind auf der Welt geboren wird, ist es ein Segen. ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு திட்டம் அந்த பிள்ளை மேல் இருக்கிறது. Dann hat Gott über dieses Kind ein Schicksal gelegt. அதுவும் ரட்சிக்கப்பட்ட பெற்றோருக்கு பிள்ளை பிறக்குமாக இருந்தால் அந்த பிள்ளை இடி ஆசீர்வாதம் பல மடங்கு அது பெரிதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட Wenn die பெற்றோர் Elternteile beide Gott angenommen haben und ein Kind bekommen, hat das Wirkung für mehrere Generationen. அதனாலே அந்த பிள்ளை ஒரு ரட்சிக்கப்பட்ட பெற்றோருக்கு பிறப்பது என்பது ஒரு பெரிதான ஒரு பாக்கியம். Es ist was sehr Gutes, wenn es ihm passiert. ஒருவேளை அந்த பிள்ளை அந்த பெற்றோர் இடையில ரட்சிக்கப்பட்டு அந்த பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுமாக இருந்தால் அதுவும் அதே போல ஒரு ஆசீர்வாதம் தான். Es ist auch ein Segen, wenn die Kinder dann Gott annehmen. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வசனத்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், இது பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. Gott hat eindeutig im Vers gesagt, dass die Kinder ein Geschenk Gottes sind. ஆனா அதை நாம் இப்ப நாம படிக்கும்போது நமக்கு அது புரியுது இல்ல. Wenn wir das jetzt lesen, verstehen wir das nicht. ஆனால் இதை நீங்க பார்க்கும்போது 139ஆம் சங்கீதத்திலே 15வது 16வது வசனத்திலே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். 139 und 16. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. Schon als ich im Verborgenen Gestalt annahm, unsichtbar noch kunstvoll gebildet im Leib meiner Mutter, da war ich dir dennoch nicht verborgen. Als ich gerade erst entstand, hast du mich schon gesehen. Alle Tage meines Lebens hast du in dein Buch geschrieben, noch bevor eine Ende kam. இந்த வார்த்தை சொல்கிறது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. Schon als ich im Verborgenen annahm, unsichtbar noch kunstvoll gebildet im Leib meiner Mutter, da war ich dir dennoch nicht verborgen. அப்படி என்றால் இந்த சரீரம் தான் தாழ்விடங்களிலிருந்து வந்திருக்கிறது. சரீரம் தான் பூமியிலிருந்து வந்திருக்கிறது. Unser Körper kam von der Erde. ஆனா உள்ளான இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் தேவனுடைய ஜீவ சுவாசம். Aber der innere Mensch ist durch Gottes Atem entstanden. அதனால தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. Immer wenn ein Kind geboren wird, müssen wir daran denken, dass das ein Geschenk von Gott ist. ஏனென்றால் தேவன் அந்த பிள்ளைக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். Gott hat diesem Kind seinen Atem gegeben. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிள்ளை கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் போதும் ஆண்டவர் தான் அந்த பிள்ளையை காப்பாற்றுறார். Bis das Kind aus dem Mutterleib rauskommt, beschützt Gott es. உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். 22ஆம் சங்கீதம் Psalm 28. 22ஆம் 22. கொஞ்சம் விளக்கு. Psalm 22. 22:9. நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். பாத்தீங்களா, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர்.
22,9. 9. 22,9. Erklage es dem Herrn, der helfe ihm heraus und rette ihn. Hat er gefallen? Yes. Erklage er den Herrn der Hilfe. Yes. பாருங்கள் அது சொல்லுது நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். Nee, Vers 10, auf Deutsch Vers 10. Ach so. Herr, du hast mich aus dem Leib meiner Mutter gezogen. Schon an ihrer Brust hast du mir Geborgenheit geschenkt. 10வது வசனம் in Deutsch 11. 10வது வசனம் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே ஒரு சார்பில் விழுந்தேன்னு சொல்றார். Du bist mein Gott, seitdem mein Leben im Mutterleib begann. அதுல கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே இந்த சார்பில் விழுந்தேன்னு சொல்லுது. Da steht, du bist mein Gott, seitdem mein Leben in meinem Mutterleib begann. அது மட்டுமல்ல நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். Und seit der Stunde meiner Geburt bin ich auf dich angewiesen. பாத்தீங்களா, தாய் பார்ப்பதற்கு முன்னும் தாயினுடைய வயிற்றிலே அந்த பிள்ளை உருவாகி தாய் பார்ப்பதற்கு முன்பும் தேவன் அந்த பிள்ளைக்கு தேவனாக இருக்கிறார். Bevor die Mutter das Kind gesehen hat, kannte Gott schon das Kind. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல 71ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 71:6 71,6. Das ganz einfach oder 7 oder bitte achten. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். 71,6. Ja, seit meiner Geburt bist du mein Heil. Vom ersten Tag an hast du für mich gesorgt. Darum will ich dich loben, mein Leben lang. பாத்தீங்களா, அந்த வசனம் சொல்கிறது, தெளிவாக சொல்கிறது, என்னை தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர்தான். Der Vers sagt, seit meiner Geburt bist du mein Halt. அப்ப பாத்தீங்களா, உருவாக்குறவரும் அவர், hat uns erschaffen. கற்பத்தில் பாதுகாக்கிறவரும் அவர், hat uns im Mutterleib geschützt. கற்பத்திலிருந்து வெளிவர வரைக்கும் அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வருகிறவரும் அவர். Und auch zum Rausbringen hat Gott gesorgt. அப்படின்னா ஆரம்பம் யார் என்று சொன்னால் ஆண்டவர். Daran sieht man, dass Gott der Anfang ist. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் விளங்குதா? ஆரம்பம் ஆண்டவர் தான் நமக்கெல்லாம். Gott ist für uns der Anfang. பாருங்க, அவர் தான் உண்டாக்குகிறார். hat uns erschaffen. அவர் தான் அந்த கருவை அந்த காப்பாற்றுகிறார். hat uns im Mutterleib geschützt. அது வயிற்றிலிருந்து வெளியில வரும்போதும் அவர் தான் பாதுகாக்கிறார். Und hat uns geschützt. அவர் தான் அந்த கருவை வெளியில கொண்டு வருகிறார் அந்த பிள்ளையை. bringt uns dazu, dass wir geboren werden. ஆனா வெளியில வந்த பின்பு நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள், அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்க்கிறார். Nachdem das Kind geboren wird, zieht die Mutter das Kind auf. ஆனா இந்த ரகசியம் எப்ப அந்த ஒரு மனுஷனுக்கு வெளிவருதுன்னு சொன்னா அவனுடைய கண் திறக்கும் போதுதான். Und dieses Geheimnis kommt dann raus, wenn die Augen geöffnet werden. இந்த கண் அவனுடைய மனக்கண், உள்ளான கண் திறக்கப்படும் போதுதான் இந்த ரகசியம் அவருக்கு விளங்கும். Sie verstehen das Geheimnis, wenn das geistliche Auge geöffnet wird. அதுவரைக்கும் அவர்களுக்கு அது புரியாது. Bis dahin verstehen sie es nicht. அதனால்தான் இந்த நாம் பார்க்கிறோம், வாலிபனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ என்ன பாவம் வேணுமானு செய்யப்பா, எல்லாம் நான் நியாயத்துல கொண்டு வருவேன்னு சொல்றாரு. Deshalb sagt er, egal welchen Fehler du machst, ich werde es mir merken. அதுதான் பிரசங்கியில நாங்க பார்த்தோம். Deshalb haben wir diesen Prediger angeguckt. அதனால்தான் சொல்றாரு, நீ இளம் வயதிலேயே கர்த்தரை சிருஷ்டிகரை நினை என்று சொல்றாரு. Deshalb sagt er, denk bereits im jungen Alter. நீ இளம் வயதிலே சிருஷ்டிகரை நினைச்சா உனக்கு ஆசீர்வாதம். Das ist ein Segen für dich. இளம் வயதிலேயே நீ கர்த்தரோடு வாழ்ந்தா உனக்கு பெரிய ஆசீர்வாதம். Wenn du im jungen Alter mit Gott lebst, ist es ein Segen für dich. இந்த பூமியிலே இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, பரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உனக்கு தருவார். Nicht nur die weltlichen Segen, sondern all den Segen, die man bekommen kann. அதே நேரத்தில் பூமியிலும் கூட நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Aber auch auf der Welt wirst du gesegnet sein. அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், நீ தேவனுடைய பிள்ளைங்கிறது. Dafür musst du verstehen, dass du Gottes Kind bist. ஒருவேளை இதுவரைக்கும் நீ தேவனுடைய பிள்ளைங்கிறது தெரியாம இருந்தா, இன்றைக்கு நீ விளங்கிக்கோ, நீ தேவனுடைய பிள்ளை. Wenn du bis heute nicht verstanden hast, dass du Gottes Kind bist, dann fang an, ab heute es zu verstehen. அதனால தான் இங்க எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், Jeremia 1,5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிவேன்னு சொல்றார். பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கு. டீப்பா
Does not differ. Jeremiah, capital lines, verse 5. Ich habe dich schon gekannt, ehe ich dich im Mutterleib bildete, und ehe du geboren wurdest, habe ich dich erwählt. பாருங்க இந்த வசனம் தமிழ்ல படிங்க பாப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. தாயின் வயிற்றில உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆமென். கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க பாப்போம். ஆமென். உன்னை அம்மாட வயிற்றுல வரமுன்னுக்கே இயேசப்பா உங்களை பார்த்திருக்கிறார். Bevor du bereits im Mutterleib warst, ஹalleluya. hat er euch gekannt. அப்ப எவ்வளவு நல்ல அன்புள்ள அப்பா அவர் இயேசப்பா. எவ்வளவு நல்லவர். Was für einen gutherzigen Gott haben wir. எவ்வளவு ஒரு சர்வ வல்லவராய் இருக்கிறார். Er ist ein sehr großer Gott. அவருடைய அதிசயங்களை நாம் நினைச்சு கூட பார்க்கலாது. Wir können seine Taten an uns gar nicht schätzen. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன் சொல்றார். Er hat uns bereits gekannt, ehe er uns im Mutterleib gebildet hat. ஆனா இதை இன்றைக்கு ஆண்டவர் அறியாத ஒரு பெற்றோர் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. Und Elternteile, die nichts über Gott wissen können, die es nicht den Kindern. ஆனால் ஆண்டவரை அறிந்த பெற்றோர் இந்த வசனத்தை தியானிப்பார்களாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு இந்த வசனத்தை போதித்தே ஆவார்கள். Und wenn man das Wort kennt und dann kann man es den Kindern nahebringen. அடுத்து சொல்வது, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். Er sagt, ich habe dich erwählt, du sollst ein Prophet sein, der den Völkern meine Botschaften verkündet. அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, இந்த ஆழத்தை, இந்த வெளிப்பாடு, இந்த ரெவலேஷனை நீங்க பெற்றுக்கொண்டா ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் உங்களுக்கு விளங்கும். Der Segen ist, wenn ihr Gott angenommen habt, dass ihr die Offenbarung verstehen werdet. இந்த வெளிப்பாடை ஒரு பிள்ளை கண்டுபிடிச்சிட்டா அந்த பிள்ளை ஆண்டவரை இறுக்கி பிடிச்சுக்கணும். Wenn man die Offenbarung verstanden hat, dann wird man festhalten an Gott. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். Gott hat einen bestimmten Schicksal bei euch. நீங்க உலகத்தில் வாழும்போது நீங்கள் உங்கள் காரியத்தை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதற்கல்ல. Man ist nicht hier உலகத்தில் வாழும்போது உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க செய்வதற்கல்ல. Wir sind nicht auf der Welt, unsere Arbeit zu erledigen. Das ist nicht um selber Aufgaben machen. உங்களுக்கு தவிர வேறு விஷயங்கள் இருக்கிறது. Wir haben sehr viele andere Dinge. இது ஆண்டவருடைய வேலை. Gottes Aufgaben. தேவன் நமக்கு நியமித்த ஒரு வேலை இருக்கிறது. Wir haben Aufgaben von Gott. அந்த வேலையை கண்டுபிடிக்க வேண்டும். Wir müssen herausfinden, welche Arbeit. இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. Es gibt sehr viel Arbeit auf der Welt für Gott. அத நீங்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. Wir können nicht sagen, dass wir keine Zeit haben. ஒரு மனிதனுடைய ஆவியிலே ஆண்டவர் இருப்பாராக இருந்தால் இதயத்திலே மனுஷன் நேரம் இல்லைன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டான். Wenn Gott in einem Herzen ist, dann wird der Mensch niemals sagen, dass man keine Zeit hat. அவன் ஒரு நாள் நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். Er wird niemals sagen, dass er nicht Zeit hat. என்ன கஷ்டத்திலும் என்ன நெருக்கத்திலும் அவர்கள் எங்கே ஆண்டவருடைய வேலை செய்வார்கள். Egal in welcher Schwierigkeit wird er die Arbeit für Gott tun. தேவ மனுஷர்கள் எல்லாம் அநேகர் வேலை செய்து கொண்டுதான் ஆண்டவருடைய வேலை செய்து கொண்டார்கள். Viele arbeiten und tun für Gott die Aufgaben. அவங்க எல்லாம் உலக வேலையை செய்து கொண்டுதான் வெட்லிஷ ஆபைட் செஞ்சு கொண்டுதான் ஆண்டவருக்கு வேலை செய்தார்கள். Sie tun die weltlichen Aufgaben und arbeiten gleichzeitig für Gott. பாருங்க, அவருடைய வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது நீங்க உண்மையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா உங்களை மாதிரி பாக்கியமுள்ள பிள்ளைகளை காண முடியாது. Wenn ihr euch wirklich für Gott hingebt, dann wird es kein gesegneteres Kind als euch geben. நீங்க தான் ரொம்ப பாக்கியமுள்ள பிள்ளைகளா இருப்பீங்க. Ihr werdet ein sehr glückliche Kinder sein. அதனால தான் இந்த வசனத்தை நீங்க முதல்ல தேட வேண்டும். Ihr müsst erst das Wort suchen. இந்த வசனத்துக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். Dann müsst ihr herausfinden, was das Wort ist. வசனத்துக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு கண்டுபிடிக்க வேண்டும். Ihr müsst herausfinden, welches Geheimnis dahinter steckt. அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு அளவில்லாத ஞானம் முதலாவது கொடுப்பார் உங்களுக்கு. Er wird euch sehr viel Weisheit geben. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். Er gibt euch sehr viel Stärke in diesem Leben. உங்களுடைய படிப்புக்கு ஞானம் கொடுப்பார். Er gibt euch Weisheit für eure Bildung. எல்லா மக்களை விட உங்களுடைய தொழில், உங்களுடைய பொசிஷன்ல உயர்த்துவார். Er wird euch in eine hohe
Position bringen. எல்லாம் பார்க்கிறவங்களை பார்க்க எல்லா மக்களும் பாக்கியம் உள்ள பிள்ளைன்னு சொல்லுவாங்க. Alle werden sagen, dass ihr alle werden sagen, ihr werdet ein sehr glückliches Kind sein. அதனால தான் நீங்க முதல்ல இதை கண்டுபிடிக்க வேண்டும். Ihr müsst es erst herausfinden. நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டும். Ihr müsst herausfinden, wer ihr seid. உங்களை உண்டாக்கினது ஆண்டவர். Gott hat euch erschaffen. தாயின் கருவிலே உங்களை வளர்த்ததும் அவர்தான். Er hat euch im Mutterleib gebildet. வெளியில கொண்டு வந்தது அவர்தான். Er hat euch zum Rausbringen ஆனா gebracht. வந்த பிறகு நாங்க மறந்துட்டோம் இல்லையா? Aber wir haben dies vergessen. ஆனா இப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறது நாம் யாருன்னு கண்டுபிடிக்கிறது. Wir haben aber die Möglichkeit herauszufinden, wer es ist. அதனால தேவ பிள்ளையை இந்த உலகத்திலே உங்களை தேவன் எப்போ உயர்த்துவார் என்று சொன்னா நீங்கள் முதலாவது இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். Gott wird uns dann erhöhen, wenn wir das Geheimnis herausfinden. ஒரு கடைசி ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். Letztes Mal. 49 ஏசாயாவின் புத்தகம் 15வது வசனம். Jesaja 49. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Vers 15. Doch der Herr antwortet, kann eine Mutter ihren Säugling vergessen? Bringt sie es über das Herz, das Neugeborene seinem Schicksal zu überlassen? Und selbst wenn sie es vergessen würde, ich vergesse dich niemals. பாத்தீங்களா, அம்மா ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போயிடுவா. Die Mutter verlässt irgendwann die Erde. அப்பா போயிடுவா ஒரு நாள். Papa geht eines Tages. அநேக வருஷங்கள் அம்மா அப்பா இல்லாம தான் நம்ம வாழ போறோம். Wir leben sehr viele Jahre ohne Mama und Papa. ஆனா இந்த அப்பா உங்களை மறக்கவே மாட்டார். Aber Gott wird uns niemals vergessen. அல்லேலூயா. இந்த அப்பா உங்களை மறக்கவே மாட்டார். Unser Gott wird uns niemals vergessen. ஆமென். ஒருவேளை நான் நினைக்கிறேன், நான் மரத்தை பார்த்து சொல்லியிருந்தா கூட இது அசைஞ்சிருக்கும். மரத்தை பார்த்து இந்த வசனத்தை சொன்னா அது அசைஞ்சிருக்கும். Wenn ich den Baum angucke und dieses Vers sage, müsste es sich bewegen. ஆனா உங்களால ஒரு ஆமீன் சொல்றது கஷ்டமா இருக்கு. Aber ihr könnt nicht Amen sagen. அல்லேலூயா. ஒரு அசைவு உங்களுக்குள்ள வரணும். Ihr müsst முதல் உங்களுக்குள்ள அசைவு வந்தா தான் பிள்ளைகளுக்குள்ள அசைவு வரும். ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.